பாஸ்டர் அந்த வார்த்தையை கேட்டு 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 வாழவே பிடிக்கல பாஸ்டர், ஏதாவது வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வார்த்தைகளுக்குள்ள என்ன இருக்கு? விஷம். ஒருவரை கொல்லக்கூடிய அளவில், ஒருத்தரை டிப்ரெஸ் பண்ற அளவுக்கு மனதளவில் மன அழுத்தத்தை கொடுத்து அவங்க நம்பிக்கை இழக்க பண்ணி அவங்க போதுன்ற நிலைமைக்கு அவங்கள தள்ளக்கூடியதற்கு வார்த்தைகள் என்ன இருக்கு? விஷம் இருக்கு. கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வீடுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாக நமக்கு என்ன செய்யணும்? இரக்கம் பாராட்ட வேண்டும். என் வார்த்தைகளால் யாரையும் நான் என்ன செய்திடக்கூடாதுன்னா, நான் வந்து கெடுத்துடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, ஒன்றுமே இல்லாதவங்களை நாம் வந்து உயிர்ப்பித்து எழுப்பி நிறுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை ஒரு ஆளாக்கி அவங்கள வந்து தூக்கி நிறுத்துகிற உற்சாக வார்த்தையாக இருக்கணும். சில வீடுகளில் தொடர்ந்து விஷப்பாம்பு போலவே கொத்தி கொண்டு நேரம் கிடைச்சா சீறி விடுவார்கள். அப்படி அப்படி இருக்க, ஐயோ ஒரு டாபிக் கிடைச்சா போதும், சில பேர் காத்துக்கொண்டே இருப்பார்கள். எங்கே கொத்தலாம், எதை கொத்தலாம், அப்படி காத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த டாப்பிக்காக காத்துக்கொண்டே இருப்பார்கள். கிடைச்சா போதும் உடனே சீறி விடுவார்கள். உடனே உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன வேலை, உனக்கு யாரும் கிடையாது, உனக்கு அது கிடையாது, இது கிடையாது, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை. எத்தனை பாம்பு வெளியே வருது, மடமடமடன்னு வெளியே வருதே, பல வகையான விஷங்கள் ஒரே நாவிலிருந்து வெளியே வருகிறது இல்லையா?